ஹாய் கைஸ், இன்னைக்கு மார்னிங் மீன் வாங்குறதுக்காக லூலு மார்க்கெட் போயிருந்தேன். அப்போ என் பக்கத்தில் ஒரு ஒமானி தாத்தா ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தார். சேல்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன வேணும்னு கேட்டு கொடுக்கவே இல்லை. அவருக்கு அப்புறம் நான் வந்தேன், எனக்கு என்ன வேணும்னு கேட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அடுத்து இன்னொரு லேடி வந்தாங்க, அந்த லேடிக்கும் என்ன வேணும்னு கேட்டு கொடுத்தாங்க. பட்டுன்னு ஒமானி தாத்தா டென்ஷன் ஆகி நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஒரு இந்தியன் லேடிஸ்க்காகவே கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னாரு. நான் நினச்சேன் அந்த லேடி வந்து ஒமானி நினச்சேன்னா அவையெல்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த தாத்தா சொல்லி தான் தெரியும் அந்த அம்மாவும் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தவங்க கைண்டாக இருக்காங்க, அமைதியாக இருக்காங்க, எதுவுமே பேசாமல் இருக்காங்கிறதுக்காக அது அட்வான்டேஜ் எடுக்கவே கூடாது. அந்த சேல்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா அந்த தாத்தாவை கண்டுக்கவே இல்லை, ஏன்னா அந்த தாத்தா அமைதியாக நின்றுட்டே இருந்தார் அப்படிங்கிறதுக்காக. இன்னொன்று என்னன்னா, அந்த அம்மாவும் கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம். அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, டோன்ட் டாக் டு மீ லைக் திஸ் அப்படின்னாங்க. தாத்தா இன்னும் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாரு. என்னதான் இருந்தாலும் வயசுக்கு மரியாதை கொடுத்துக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எதிர்த்து பேசக்கூடாது. ஒருத்தவங்க டென்ஷனில் இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களோட கண்ட்ரோலில் மீறி தான் இருப்பாங்க, கோவப்படுறாங்க அப்படின்னா. அந்த நேரத்தில் ஆப்போசிட் இருக்கிறவங்க கொஞ்சம் அமைதியாக தன்மையாக போனால் தான் அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். அவங்களும் பேசினாங்கன்னா 2 பேர் சைடும் பேசி பிரச்சனை பெருசு தான் ஆகும். நான் மீனை வாங்கிட்டு இங்கே வந்துட்டேன். அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியல. பாவம் அந்த தாத்தாவும் அந்த அம்மாவும்.